ஹே காய்ஸ், அண்ட் இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆக்சஸ் 125 பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சா வந்து லைட் எரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா எரியுது, பட் ரியர் பிரேக் அந்த லீவர் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து எரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ பாருங்களேன், ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறேன், லைட் வந்து எரியுது. ஆனால் நம்மளுடைய ரியர் பிரேக் வந்து நம்ம பார்த்து போய் பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து எரிய மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் ஸ்விட்ச் வந்து போயிடுச்சு. ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக்கை ஒரு டைமை ப்ரெஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் வந்து ப்ரெஸ் ஆகும். ஸோ நம்ம அடிக்கடி நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் சீக்கிரம் போயிடும். ஸோ நம்ம அதை தான் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஹெட்லைட் மாஸ்க் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஹெட்லைட் மாஸ்க்கு தென் உங்களுக்கு மிரர்ஸு எல்லாமே நம்ம டோட்டலாக இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்விட்சை வந்து மாட்டலாம். ஸோ நம்ம ஹெட்லைட் மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது இந்த ஹெட்லைட்டுடைய கனெக்டரையும் பார்த்து ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா அதை டோட்டலாக பிஞ்சிடும். அண்ட் ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்விட்ச் வந்து இருக்கும். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் இருங்க அதை காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விட்ச் வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அங்கே ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் பிரேக்குக்கும் பேக் பிரேக்குக்கும் ஸ்விட்சுக்குள்ள கனெக்டர்ஸு. ஸோ இதுதான் வந்து அந்த பழைய பிரேக் லைட் சுவிட்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது ப்ரெஸ்ஸே ஆக மாட்டேங்குது, உள்ளேயே போக மாட்டேங்குது. ரெண்டாவது இது எலி கடிச்சதா என்ன கடிச்சதுன்னு தெரில. ஸோ கவரும் பார்த்திங்கன்னா பிஞ்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ப்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதுங்க நான் 1 செகண்ட் காமிக்கிறேன். ஸோ இந்த 2 வயர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கனெக்டர்ஸில் வந்து போய் ஜாயின் ஆகும். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் பிடிக்கும்போது இந்த ஸ்விட்ச் வந்து ப்ரெஸ் ஆகி லைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஒர்க்கிங்கு. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அண்ட் இதான் வந்து நம்மளுடைய புது ஸ்விட்சு. அண்ட் இதோடைய ப்ரைஸ் வந்து 55 கிட்ட வந்துச்சு. ஸோ இது மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கிளும் பார்த்திங்கன்னா யூனிவர்சலாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்விட்சஸ்லாம். ஸோ 35 ருபீஸ் தான் வந்து சீப் தான். பட் இதனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க 200 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. 150 or 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லென்த்தாகவே இருந்துச்சு இந்த கேபிள். ஸோ இது எப்படி மாற்றுறதுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நம்ம க்ரீஸ் வந்து வைக்கணும். ஸோ நம்ம க்ரீஸ் வச்சோம் அப்படின்னா இந்த பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். ஸோ அந்த லீவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேக் ஆகாது. தென் ஸோ நம்மளோட 2 வயர்ஸையும் எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்ம ஒயர்ஸ் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கனெக்ஷன் மாற்றி கொடுத்து பாருங்கள். ஸோ பிளாக் இருக்கிற இடத்துல க்ரீனும், க்ரீன் இருக்கிற இடத்துல பிளாக்கும் கொடுத்தா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹெட்லைட் மாஸ்க் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணேன். ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.